ஒரு மாலோட ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல கறி ஃபுல்லாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பன்னி கறி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த பக்கம் ஒரு பன்னி காலி ஏற்கனவே. ஸோ இங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு டேரெக்டாக பட்டாயாக்கு போயிடலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் பட்டாயா வந்து ரீச் ஆனோம். ஸோ நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி போர்டு போட்டிருக்கல த ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1500 பாட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்பெண்ட் பண்ணதே ரொம்ப ஜாஸ்தின்னு எனக்கு இப்போ தான் தோணுது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 2500 பாட்ஸ். இது 1500 பாட் ஒரு ரூம்க்கு 2 பேரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம ஊர் காசு படி 3000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1500 per person per night அப்படின்ற மாதிரியான ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம். இங்க எனக்கு பீச் ரொம்ப பக்கத்துல. ஸோ மேலே போயிட்டு நான் ஃப்ரெஷ்னா போயிட்டு பட்டாயாவை நம்ம சுத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். நைட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாவே கிளப்பிங் தான் இருக்க போகுது. லைக் ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபுல்லா நைட் லைஃப் தான் நடக்க போகுது. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மேலே போயிட்டு ஃப்ரெஷ்னா போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு பீச் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நைட் அங்க போக போறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 8 மணி ஆகுது. நாங்கள் ஃபுல்லாக வந்து தூங்கிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நைட் வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பக்கத்துலேயே தான் போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் பீச். ஓகே, பட்டாயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீச் அந்த கோவா அந்த மாதிரியான ஒரு வைப்ஸ் தான் நைட்னே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ பீச் போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நைட் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வைப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் சோஃபார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்த இடத்துக்கு அதாவது பட்டாயா மெயின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் தர்பார்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்காரர் தான் வந்து வச்சு நடத்துறாரு. ஸோ அந்த ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் லஞ்சும் முடித்தோம். ஸோ ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, பயங்கர அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பட்டாயா வரீங்களோ நான் போன இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்கள் போகலாம். ஏன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்தியன் ஃபுட்டு அங்கே கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்தியன் ஃபுட்ஸ் கரெக்டான இடத்துல லைக் ப்ராப்பரான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டாயாக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் இருக்குது, ஸ்டேவும் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்து பிளான் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படியே ரோட் வீடியோக்குள்ள போகலாம். The infamous walking street நைட்டு 12 மணிக்கு ஃபுல் ஆன் மிட் நைட்ல வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பன்னி கறி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த பக்கம் ஒரு பன்னி காலி ஏற்கனவே. இதெல்லாம் நைட்டு 12 மணி ஆனால லாஸ்ட் பீஸ் முடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே crocodile கூட கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர லவுடா மியூசிக் வச்சுட்டு லைக் ஒருத்தவங்க ஒரு ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கிளப்பிங், ஃபுல்லா ட்ரிங்க்ஸ், சாங்ஸ் அந்த மாதிரி தான் இந்த இடம். லைக் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் கூட இப்படி தான் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 2 டீம் வந்து டான்ஸ் ஆஃப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு பயங்கர இன்டென்ஸான டான்ஸ் ஆஃப் இந்த இடத்துல போயிட்டு இருக்குது நைட்டு 12 மணிக்கு. அப்படியே 1 by 1 ஒருத்தவங்க வராங்க. அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒரு பாக்ஸிங் மேட்சும் போயிட்டு இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பட்டாயானா வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்றது தெரியும், ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஒரு ஏரியா அப்படின்றது தெரியும். பட் அந்த இடம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னோடய ட்ராவல் விலாகில். ஸோ 1950 வியட்நாமீஸ் வார் முடிஞ்ச உடனே தான் வந்து இந்த பட்டாயா, இந்த பேங்காக் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆரம்பிச்சது. அண்ட் மெயினாக பட்டாயா எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சீப்பான ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் போகணுன்னு நினச்சி வந்த ஒரு ஸ்பாட்டாக இந்த பட்டாயா தான் இருக்குது. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்தனால நிறைய ஹோட்டல்ஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் கட்டி நிறைய ரெவன்யூ வந்தோடனே அங்கே இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் டைகூன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரி இந்த இடத்துல நம்ம பெருசாக ஹோட்டல் கட்டலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இப்போ இந்த பட்டாயா அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்திருக்குது. இதோடைய கவர்மெண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. டூரிசமை நம்பி தான் இவ்வளவுமே இருக்குது. 1950 பட்டாயா இப்படி தான் இருந்திருக்கு. ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஒரு பட்ஜெட் டெஸ்டினேஷனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட்டுக்கு வீசா ப்ராப்ளம் கூட இல்லாமல் ஆன் அரைவலில் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. வீசா ஆன் அரைவலில் ஸோ நிறைய இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறவங்களுக்கு
பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இந்த பட்டாயா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த இடத்துல ஒரு மாலுக்கு வந்தோம். ஓகே, சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரியான இது ஒரு மாலா ஷாப்பான்னு கூட தெரில. ஒரு மாலோட ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல கறி ஃபுல்லாக வித்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எப்பயோ செத்து போன தலை மட்டும் இருக்குது. இங்கே ரீசெண்டாக வாங்கினதோட தலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் வேறு வச்சுருக்காங்க. பார்க்க கேஷ்யூ ஃப்ரூட் மாதிரி இருக்குது. வியர்டான ஃபுட்லாம் நம்ம இந்த இடத்துல நிறைய கிடைக்குது ஆக்சுவலி. லைக் சைஸ் அண்ட் ப்ரைஸ் கூட பாருங்க. சாண்ட்விட்ச்னு நினைக்கிறேன், ஸ்மால் சைஸ்னா 200 பாட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பட்டாயாவுடைய ஒரே ஒரு நல்ல ஃபேக்டர் அப்படின்னா வந்து அதனால வந்து அந்த எக்கனாமி வந்து எவ்வளோ டெவலப் ஆகுது அப்படின்ற அந்த நல்ல நோட்டோட இந்த பட்டாயாக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே vlog வந்து நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபன் சைடு உங்கள்கிட்ட காமிச்சிருப்பாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா அதன் மூலியமா அது அந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, அதோடைய எக்கனாமி சைடு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஒரு vlog-ஆ இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த இடத்துல. ஃபன்னான vlog-ஆ எப்பவுமே போகக்கூடாது. எல்லா vlogலயும் அந்த இடத்துக்கான ஒரு உண்மையான ஒரு ரீசன் உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் டிராவல் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துக்கான அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னது அப்படின்றத என்னுடைய டிராவல் vlogs மூலியமா உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். சும்மா ஃபன்னா போறோம் வரோம் அது வேற விஷயம். இந்த மாதிரி கேரி பண்ணணும்னு நினைச்சேன். இன்னியோட டே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோ என்ன இருக்கு போதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்வர்ண பூமி அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போக போறோம். ஸோ அந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைடெக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 டேக்கு அப்புறம் அது ஆல்டர்னேட் டேஸ்ல தான் இந்த vlogs நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு 2 டேஸ்ல அடுத்த vlog ட்ராப் ஆயிடும்.